ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சுடிதாரோட பேண்ட் வந்து எப்படி ஈஸியாக மார்க் பண்ணி கட் பண்ணி தைக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கொஞ்சம் மட்டும் ஃப்ளீட் வர்ற மாதிரி, அதாவது செமி பட்டியாலா பேண்ட் வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸுக்கு மடிக்கிற மாதிரியே வந்து என்னோட சைடு வந்து 2 ஃபோல்டிங் இருக்குது. எனக்கு ஆப்போசிட்டில் வந்து 4 ஓப்பன் சைடு இருக்க மாதிரி நான் கிளாத்தை வந்து மடித்து போட்டிருக்கேன். அதாவது பிளவுஸுக்கு வந்து ஒரு வாட்டி மட்டும் லென்த் வைஸ்ல மடிப்போம். அதே வந்து இன்னொரு வாட்டி வந்து மடிச்சு போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் மடிச்சு போட்டிருக்கேன். இப்ப அளவு பேண்ட்ல இருந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். உங்களோட அளவு பேண்ட்டை வந்து நீங்க வந்து சுருக்கம் இல்லாம முடிஞ்சா ஓரளவுக்கு வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த பேண்ட் அந்த காலோட உயரம் வந்து எவ்வளவோ அதை வந்து அளந்து எடுத்துக்கலாம். பட்டியை விட்டுட்டு, அதாவது அந்த பெல்ட் பீஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் காலோட உயரம் எவ்வளவோ அதை அளந்து எடுத்துக்கோங்க. இந்த பேண்ட்டுக்கு வந்து 30 இன்ச் வருது. இப்ப அந்த பெல்ட்டுக்கு கீழே அளந்ததுக்கு மேல வந்து நம்ம வந்து பெல்ட் பீஸ் வந்து அதோட அளவை வந்து அளந்து எடுத்துக்கலாம். பெல்ட் பீஸோட ஹைட் வந்து 7.5 இன்ச் வந்துச்சு. அதை அளந்து எடுத்துக்கலாம். அடுத்து அதோட வித்து எவ்வளவோ அதையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பேண்ட்டை வந்து 2ஆ மடிச்சு போட்டிருக்கேன். 2ஆ மடிச்சு போடும்போது எனக்கு 12 இன்ச் இருக்கு. அடுத்து அந்த கிரட்ச் ஏரியா இருக்குல்ல, அதோட அளவை வந்து எடுத்துக்கோங்க. அதாவது அந்த காலோட ஜாயின் பண்ற பகுதி, அதுவும் 7.5 இன்ச் வந்துச்சு. அதையும் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப எப்போதும் போல அந்த பகுதி வந்து ஈவனா இல்லை அப்படின்னா வந்து அதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு கீழே நான் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன், அந்த பெல்ட் பீஸ் வந்து ஜாயின் பண்றதுக்காக. சாரி, கொஞ்சம் ஃபுல் வியூ வந்து என்னால காட்ட முடியல. ஆனா நான் சொல்றது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா நான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன். இப்ப இந்த மார்க்கிங்ல வந்து நான் லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணதுல இருந்து காலோட உயரம் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். காலோட உயரம் வந்து 30 இன்ச். அதை வந்து நான் ஒரு 2 இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அந்த மார்க் நேர் வந்து நான் லைன் போட்டிருக்கேன். அந்த உயரம் மார்க் பண்ணது கீழே வந்து அதை மடிச்சு அடிப்போம்ல, அதுக்காக ஒரு 2 இன்ச் இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணிருக்கேன். இந்த 2 இன்ச் மார்க் பண்ணதுல அந்த காலோட ரவுண்டு, அந்த காலை வந்து ஃபோல்டு பண்ணி தப்போம்ல, அந்த அளவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த கால் பகுதியை உள் சைடு வந்து திருப்பிட்டு என்ன அளவு இருக்கோ அந்த அளவை எடுத்துக்கோங்க. எனக்கு 6 இன்ச் வருது. அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம 2 இன்ச் மார்க் பண்ண நேர் வந்து 6 இன்ச் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம கிரட்ச் ஏரியா வந்து மார்க் பண்ணணும். கிரட்ச் ஏரியா வந்து எனக்கு 7 வந்துச்சு, பிளஸ் 1/2 இன்ச் தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மார்க்கிங்க்கு 2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி எல் ஷேப் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதுல அந்த கர்வ் மாதிரி கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஆம்கோலுக்கு வந்து கர்வ் மாதிரி கொடுப்போம்ல, அந்த மாதிரி நீங்க போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப காலோட ரவுண்டு வந்து நம்ம 6.5 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதுக்கும் இதுக்கும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து டாட் டாட்டா லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் வந்து நம்ம பெல்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு தேவையான இடம் இருக்கா என்னன்னு செக் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சும்மா மார்க் பண்ணி பார்த்துக்கலாம். எப்போதுமே வந்து பெல்ட் பீஸும் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேண்ட் வந்து நம்ம கட் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து பெல்ட் பீஸுக்கு வந்து இடம் பத்தலை அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு வந்து கால் பீஸ்ல வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி வரும். அதனால வந்து மறக்காம பெல்ட் பீஸும் நீங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பெல்ட் பீஸோட உயரம் வந்து 7.5 இன்ச் வந்துச்சு. மேல வந்து நம்ம மடிச்சு அடிப்போம் அந்த நாடாவுக்காக ஒரு 1.5 இன்ச்சும் 1 இன்ச்சு கூட போதும், இது உங்களோட சாய்ஸ். அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த கால் பீஸ் வந்து ஜாயின் பண்ணவும் 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டியோட நீளம் வந்து 12 இன்ச் வந்துச்சு. நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 13 இன்ச்னு மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இதெல்லாம் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன்.
எப்போதுமே அளவு பிளவுஸா இருந்தாலும், அளவு சுடிதாரு, அளவு பேண்ட் எதுவா இருந்தாலுமே அளவு பிளவுஸ வச்சு நம்ம வந்து மார்க் பண்ண போறோம் அப்படின்னா வந்து தையலுக்கான அளவு வந்து மறக்காம சேர்த்துருங்க. இப்ப மேல வந்து நாடா பொறுக்கிறதுக்காக நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்ப வந்து நம்ம கால் பகுதியை வந்து நல்லா டார்க்கா ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு பட்டிக்கு வெளியிலே தான் வந்து கால் பகுதி வருது. ஒருவேளை உங்களுக்கு 1/2 இன்ச் வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் உள்ள தள்ளி கட் பண்ணிக்கோங்க. அதனால வந்து ஒன்றும் வித்தியாசம் வராது. இவ்வளவுதான் பேண்டோட மார்க்கிங்ஸ். நான் அதை கட் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் இப்ப பேண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்படிதான் இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்ல வந்து நெக்குக்கு வந்து பைப்பிங்கோ இல்ல வந்து நெக் டிசைனுக்கு இல்லைன்னா நாடாவுக்காக நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு 1 இன்ச் அகலம் இருக்க மாதிரி வந்து நாடாவுக்காக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நாடா வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் மேல இன்னொரு பீஸை வச்சுட்டு நம்ம லென்த்தியா வந்து நாடா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட ஹிப் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மட்டும் விட்டு நீங்க வந்து நாடா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு. அதனால நான் இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணி இது கூட வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு அதிகமா இருந்தா ஓகே, நம்ம வந்து கட் பண்ணி கூட விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருந்தா. ஆனா பத்தாம இருக்காத மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப ஒரு சைடு 1/4 இன்ச்சு இன்னொரு சைடு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 இன்ச்ல வந்து மடிச்சுட்டு நீங்க தையல் போடுங்க. இதே மாதிரி அந்த நாடா எண்டு வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப நாடா வந்து நம்ம ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பெல்ட் பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பெல்ட் பீஸ்ல உள் சைடு வந்து நல்ல பக்கம் ஒன்னா வர்ற மாதிரி வச்சுட்டு அந்த வெளிப்பக்கத்துல வந்து 1/2 இன்ச்ல வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்க நாடா கோர்க்கிற பக்கம் வந்து தச்சிங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு அப்படியே நிப்பாட்டிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் நீங்க தையல் போடுங்க. இடையில வந்து நம்ம நாடா வந்து கோர்ப்போம். பிகினர்ஸா இருக்கவங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தையல் போடுங்க. ஃபர்ஸ்ட் நான் 1 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டு நிப்பாட்டிட்டு இடையில 1 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் 1/2 இன்ச்ல வந்து தையல் போட்டிருக்கேன். இப்ப அந்த பீஸை வந்து ஓபன் பண்ணி விட்டுட்டு ஒரு சைடு வந்து மடிச்சு 1/4 இன்ச்ல வந்து மடிச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சுக்கும் கம்மியா மடிச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைக்கும் போது வந்து நீட் பினிஷிங்கா இருக்கும். நீங்க சும்மா கூட ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்ணி விடலாம். ஆனா இந்த மாதிரி தைக்கும் போது இது நல்லா இருக்கும் பினிஷிங். இப்ப அந்த மாதிரி தச்சதுக்கு அப்புறம் இன்னொரு சைடு வந்து நீங்க 1/2 இன்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
இப்ப நம்ம மடிச்சு அடிச்சது இந்த சைடு வந்து தையல் தெரியாம இந்த சைடு வர்ற மாதிரி மடிச்சு விட்டுட்டு அது மேல வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம நாடா வந்து கோர்ப்போம். அதுக்காக வந்து ஒரு 1 இன்ச்ல வந்து நம்ம மடிச்சு தையல் போட்டுக்கலாம். பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்ல வந்து சுத்தி நீங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மடிச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. சுருக்கம் எதுவும் விழுகாம நீங்க ஒரே மாதிரி ஈவனா எல்லா இடமும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப அந்த ஹோல்ல தான் வந்து நம்ம நாடா வந்து கோர்ப்போம். அடுத்து கால் பகுதி வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். கால் மடிச்சு அடிக்கிறதுக்காக 2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அந்த 2 இன்ச்ல மார்க் பண்ணிட்டு ஒரு சிசர் கட்டு கொடுத்துக்கிறேன். நான் காலுக்கு வந்து ஒரு கேன்வாஸ் இருக்கும். அந்த கேன்வாஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்றேன். அந்த கேன்வாஸ் வந்து வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்ல வந்து மடிச்சு தையல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சிசர் கட் நேரம் ஒன்னா வர்ற மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்திருக்கேன். அந்த மாதிரி 2 சைடு நான் தையல் போட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா 2-3 தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்க போட்டுக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா வேணாம். இதே மாதிரி நான் 2 சைடு கால் பகுதியை நான் தச்சு எடுத்துக்கிறேன். இந்த கேன்வாஸ் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது தேவைப்பட்டா வந்து கொடுத்துக்கலாம். இது கொடுத்தா கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்கா நல்லா ஸ்டிஃபா இருக்கும். அதுக்காக தான் இது கொடுக்கறது. இதுலயும் நான் 2-3 தையல் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப 2 கால் பகுதியும் கீழே தச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல வந்து அப்படியே கிரச் ஏரியா இருக்கும்ல, அதுல வந்து ஒரு 1/2 இன்ச்ல வந்து மடிச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இதுல வந்து உள் சைடு 2 ஒன்னா இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்க ராங் சைட்ல தான் வந்து தையல் போடணும். இப்ப 1/2 இன்ச்ல மடிச்சது வந்து ஒரு சைடு போற மாதிரி மடிச்சு விட்டுட்டு நீங்க அது மேல வந்து டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு வர்ற கால் பகுதியை நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தச்சுட்டு இதுக்கு மேல வந்து ஒரு படிமான தையல் போட்டீங்கன்னா வந்து தையல் வந்து ரொம்ப நீட் ஃபினிஷிங்கா இருக்கும். அடுத்து பெல்ட் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பெல்ட் பீஸ்ல வந்து நம்ம நாடா கோர்ப்போம்ல, அந்த சைடு வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல வந்து நான் வந்து மெயின் கிளாத் வச்சிருக்கேன். அதாவது காலோட மெயின் கிளாத் வந்து நல்ல பக்கம் ஒன்னா வர்ற மாதிரி வச்சுட்டு நான் வந்து மடிச்சு மடிச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதாவது கட் பண்ணும் போதே வந்து நான் சிசர் கட்டு கொடுத்துருந்தேன். அந்த சிசர் கட்டு வந்து இதுல வந்து வீடியோல கட் ஆயிடுச்சு, சாரி. நான் இன்னொரு வீடியோல வந்து தெளிவா போடுறேன். நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபிளீட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க குட்டி குட்டியா கொடுத்தாலும் பெருசா கொடுத்தாலும் ஒரே ஈவனா வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. நமக்கு மெயினா இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, கால் பகுதி வந்து தச்சிருப்போம்ல, அது 2 வந்து நமக்கு கரெக்டா அந்த பெல்ட் பீஸுக்கு நேரா வந்து ஈவனா வரணும். அதை மட்டும் நீங்க கரெக்டா வந்து செக் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டா பெல்ட் பீஸ் கிட்ட வந்து ஒரு தையல் வரும். அந்த காலோட பகுதி அங்கனக்குள்ள வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சைடும் ஒரு பின் பண்ணிக்கிட்டு இடையில இருக்க கிளாத் எல்லாம் வந்து நீங்க ஃபிளீட் மாதிரி கொடுத்து எடுத்துருங்க. அவ்வளவுதான். அந்த ஃபிளீட்டும் எவ்வளவு கொடுக்கறதுன்னு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஈவனா வந்து மடிச்சு பின் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க தச்சு எடுத்துக்கலாம். இப்ப கால் சுற்றல வந்து 6 இன்ச் அதை மார்க் பண்ணிட்டு அப்படியே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். சாரி, பேண்ட்ல வந்து நம்ம கால் தைக்கும் போது வந்து அளவு எவ்வளவு நான் சொல்லல. எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு நீங்க 1 இன்ச் விட்டுக்கோங்க போதும். இந்த சைடு காலோட அளவும் 6 இன்ச்ல மார்க் பண்ணிட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதே தையல் நேர் வந்து நான் இன்னொரு வாட்டியும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். 2 டைம் வந்து நீங்க தையல் போட்டு எடுத்துக்கங்க. ஒரே தையல் மேல இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கங்க.
அவ்வளவுதான், பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நாடா வந்து நம்ம கோர்த்து எடுத்துட்டோம்னா பேண்டோட வேலை வந்து முடியுது. சேஃப்டி பின் வச்சுக்கிட்டு ஒரு சைடு வந்து அந்த நாடாவை கோர்த்துட்டு ஒரு ஹோல்ல வந்து விட்டு நீங்க இன்னொரு ஹோல்ல வந்து எடுத்தீங்கன்னா வந்து பேண்ட் வந்து ரெடி ஆயிரும். பேண்ட் ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.